செம்மணி படுகொலை உள்ளிட்ட தமிழின படுகொலை சம்பவங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 54ஆம் நாள் அகழ்வு 17/8/2026 நேற்று இடம்பெற்றது. இதன்போது புதிதாக 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இதுவரை செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மொத்தமாக 572 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றிலிருந்து 565 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக செம்மணியில் தோண்ட தமிழ் மக்களுடைய மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சிறார்கள், பெண்கள், முதியவர்கள் என்ற எந்த வேறுபாடுகளும் இன்றி எலும்புக்கூடுகள் வெளிப்படுகின்றன. தடய பொருட்களாக சிறார்களின் பால் போத்தல்கள், பாடசாலை பைகளும் வெளிப்படுகின்றன. பச்சிளம் பாலகர்களும் பாடசாலை சிறார்களும் தாய்மாரும் என்ன பாவம் செய்தார்கள்? ஆயுதங்களோடு இருந்தார்களா நீங்கள் பிடித்து கொலை செய்வதற்கு? எனவே இந்த படுகொலை குற்றவாளிகளும் இதற்கு காரணமான படுகொலை குற்றவாளிகளும் இந்த படுகொலைகளுக்கு பின்னால் உள்ள அப்போதைய ஆட்சியாளர்களும் சர்வதேச நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுவே பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் 17/8/2026 நேற்றைய தினம் நீதியின் ஓலம் 2 அணையா விளக்கு தொடர் போராட்டத்தின் இறுதி நாளில் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தியிருந்தனர். செம்மணி படுகொலை உள்ளிட்ட தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி விசாரணையை கோரியே குறித்த மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி மேற்கொள்ளப்பட்டது. எனவே தயவு செய்து தற்போதைய ஆட்சியாளர்களே எமது மக்களின் வலிகளையும் அவலங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். எமது தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். சர்வதேச நீதி விசாரணைக்கு ஒத்துழையுங்கள். தமிழின படுகொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என இப்பேரவையை கோருகின்றேன். நன்றி.